சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேயர்கள் அனைவரையும் நான் ஜெம் தொலைக்காட்சியினுடைய தமிழக அரசியல்ல இன்றைக்கு மிக முக்கியமாக நடிகர் விஜய் தாவேகா பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தே ஆகணும், இல்லைன்னா நீங்க ரொம்ப சிக்கலை சந்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிய மத்திய அரசு இப்ப ரொம்ப மிரட்டுறாங்க. அந்த செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. இதுல ரெண்டு விஷயம் நமக்கு இருக்கு இந்த அலசல் விவகாரத்துல. ஒரு விவகாரம் விஜயனுடைய எதிர்காலம், மற்றொரு விவகாரம் பாரதிய ஜனதா எங்கெல்லாம் கூட்டணி செய்கிறார்களோ அந்த கட்சியினுடைய எதிர்காலம் எங்கேயுமே நல்லா இருந்ததா இல்லை, அதையும் நாம பார்க்கணும். காரணம், அந்த அரசியல் கட்சி மற்ற கட்சிகள் மீது மெதுவாக சவாரி செய்து மற்ற கட்சிகளை காலி செய்வது அவர்களுடைய இயற்கை. அதை வெற்றிகரமாக பல மாநிலங்களில், குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் மதசார்பற்ற ஜனதா தளத்தை அப்படித்தான் அவர்கள் செயல்பட்டு கர்நாடகாவிலே நிரந்தரமாக பிஜேபியினுடைய ஆட்சிக்கு வழிவகுத்து மதசார்பற்ற ஜனதாவை அவங்க ஒரு சாதி கட்சியா, கவுடாக்களின் கட்சியாக, ஒரு குறிப்பிட்ட நிலத்தை அடிப்படையாக வைத்த கட்சியாக மாற்றினார்கள். அதே போன்று சிவசேனா ஒரு பெரும் அமைப்பாக இருந்தது. சங் பரிவார் சங்கிகளின் ஒரு பெரிய சங்கமமாக இருந்த ஆர்எஸ்எஸ்க்கு இணையாக மகாராஷ்டிர மக்களின் குரலாக இருந்த அந்த கட்சியை நாசம் செய்து அங்கும் தற்போது அவர்கள் ஆட்சி கொண்டு வந்துவிட்டார்கள். மூன்றாவதாக நேற்று நடந்த நிதிஷ்குமார் அவர் மூளை தடுமாறி மத்திய பதவிக்கு தூக்கப்பட்டு அங்கேயும் அவர்கள் வந்துவிட்டார்கள். இந்த நிலைதான் தமிழ்நாட்டிற்கும். இதில் விஜயனுடைய கட்சி கூட்டணி சேர்வதற்கு பாஜக என்ன நினைக்கிறார்கள் என்று பார்த்தால், அவர்கள் சேரத்தான் வேண்டும். ஏனென்றால் ரெண்டு விவகாரம், ஜனநாயகன் பட விவகாரம் ஒன்று, இரண்டாவது விவகாரம் மூல காரணமாக இந்த 41 பேர் இறந்ததை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் சிபிஐக்கு இன்று அழைத்திருக்கிறதாகவும் செய்திகள் சற்று முன்னர் வந்திருக்கிறது. ஆக அதற்கு முன்னால் அவர்கள் இதை அழைத்தது, அதற்கு முன்பு அவர்களில் ஏற்பட்ட பேச்சுவார்த்தை தான். அந்த பேச்சுவார்த்தையில் அமித்ஷா பழனிசாமியோடு கரை தேர முடியாது, அது வெறும் மரக்கப்பல், ஒன்றுக்கும் உருப்படாது என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஏன்னால் அவர் பெரிய சாணக்கியன். வழக்கம்போல் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. பழனிசாமியையும் காலி செய்ய வேண்டும், அதே போன்று நடிகர் விஜயையும் காலி செய்ய வேண்டும். நடிகர் விஜய் ஒருவேளை பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் அவர் சேர்ந்து விட்டால் அது அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் செய்கின்ற பெரிய தவறாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் அதற்கு வைக்கிற ஒரு காரணம், நீங்கள் எப்பேற்பட்டவும் திமுகவை காலி செய்ய வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா, அமமுக, பாமக, அதிமுக பழனிசாமி மற்றும் விஜய் சேர்ந்தால் 200 இடங்களை நாங்கள் கைப்பற்றலாம் என்றும் அவர்கள் ஒரு கணக்கை போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் கடுமையான அழுத்தத்தினோடு தாவேகாவினுடைய பொறுப்பில் இருக்கும் பலரை நாம் கேட்ட போதும் அவர்கள் அது சாத்தியமில்லை, ஏதோ நீங்கள் பொய்யை கிளப்பி விடுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் பாஜக டெல்லி முகாமில் இருந்து கேட்டபோது உண்மையிலேயே இது சாத்தியப்படும் என்றும் அமித்ஷா இதற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் கதைகள், அதாவது செய்திகள் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. எல்லா செய்திகளிலும் சில கொஞ்சம் புனையப்பட்டதும் இருக்கலாம், உண்மைகளும் இருக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே ஒரு ரவுண்ட் பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இதில் நடிகர் விஜய்க்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், மற்றபடி அவருடைய குடும்ப வாழ்க்கை சிக்கல்களை எல்லாம் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அதை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள். அது சில ஊடகங்களில் அவர்களுடைய டிஆர்பிக்காக அதை பெரிதுபடுத்துகிறார்கள். பொதுவாக ஒரு கணவன் மனைவி திருமணம் செய்வது, பிரிந்து செல்வது இயற்கைதான். ஆனால் அதை அவர் நல்ல முறையில் செய்து முடித்தாலும் திரைப்பட நடிகையோடு அவர் தொடர்பில் இருக்கிறார் என்பது அவருடைய தனிப்பட்ட விவகாரம். அவர் கல்யாணத்திற்கு கூப்பிட்டு கொண்டு செல்கிறார், இதையெல்லாம் ஏராளமாக குந்தவை அது என்றெல்லாம் போட்டு கேவலமான செய்தி சேனல்கள் அதை பெரிதுபடுத்துகிறது. அவற்றில் நமக்கு ஒரு பார்வை உண்டு. ஏனென்றால்
இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வெறும் வாய்க்கு அவலை போட்ட கதையாக இவ்வளவு அவசரப்பட்டு அந்த நடிகையோடு இவர் வந்திருக்க கூடாதோ என்று எண்ண தோன்றுகிறது. ஒருவேளை அந்த நடிகையோடு இவர் திருமணம் செய்வதற்கு முயற்சி செய்யலாம், அல்லது திருமணத்தை செய்து கொள்ளலாம். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் தான் சிக்குப்பட்டு கொண்டிருக்கிறார் மத்திய புலனாய்வுத்துறையில். மற்றொரு முறை கூட்டணிக்கு வலுவான ஆட்கள் இல்லை. அடுத்த முறை தாங்கள் எதிர்கொள்ளும் 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் திமுக ஒருவேளை வந்துவிட்டால் தான் சந்திக்க போகும் அனர்த்தம், கட்சிக்கு ஏற்பட்ட நெருக்கடி, இதற்கிடையில் ஒரு பக்கம் கொள்கை கூட்டணி, கொள்கைக்கு முரண், அரசியல் முரண். திமுக என்பது அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி. அவர்கள் பெரியாருக்கு எதிரானவர்கள், அம்பேத்கருக்கு எதிரானவர்கள், தலித்திய சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள். இதுதான் இவர்களுடைய பிரகடனத்தில். கட்சி ஆரம்பிக்கும் போது 2ஐ சொன்னார்கள். ஒருவன் ஊழல், கொள்கை எதிரியே அல்ல, அவனுடைய அரசியல் எதிரி திமுக. மற்றொருவன் கொள்கை எதிரி. பெரியாரோடு பாஜக இணைய முடியாது, சிறுபான்மையினருடைய நலன்களோடு பாஜக இணைய முடியாது, தலித் அரசியலோடு பாஜக இணைய முடியாது, பேராசான் அம்பேத்கரோடு பாஜக இணைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் சொலவாடல்களை சொல்லி வலிமையான கட்சியை ஆரம்பித்து இன்று இல்லைன்னா நாளைக்கு வரலாம். கொள்கையின் பால் நிற்பவன் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஜெயிப்பான். நல்லதோ கெட்டதோ வெற்றி எதை பற்றியும் கவலைப்படாம பொய் சொன்னாலும் உருப்படியாக சொல்லி கொண்டு பயணித்து கொண்டிருக்கிற சீமானை விஜய் பின்பற்றினாலே அவர் தப்பி விடுவார். ஆனால் அவர் அப்படி அந்த அளவுக்கு உறுதியான மனம் படைத்தவரா என்ற கேள்வியும் நமக்கு எழத்தான் செய்கிறது. காரணம் என்னவென்றால், அவர் மீது இவ்வளவு பெரிய அழுத்தம் வருகின்ற போது அதை அவர் எப்படி எதிர்கொள்வார்? இது ஒரு பெரும் சிக்கல் இருக்கிறது. அதை எதிர்கொள்வதற்கான மனோநிலை அவருக்கு இருக்கிறதா? இதுவும் ஒரு சிக்கல் இருக்கிறது. இப்படி ஏராளமான சிக்கல்களுக்கு மத்தியில் கட்சியை அவர் எவ்வாறு வழிநடத்தப் போகிறார்? உண்மையிலேயே ஒரு கால் தப்பித்தவறி கூட்டணி அவர் வைத்துவிட்டால் அவருடைய எதிர்காலம் சூன்யமாகிவிடும் என்றுதான் பலர் சொல்வதை நாம் கேட்கின்றோம். உண்மையிலே சூன்யமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதிமுகவினுடைய கட்சியிலே திரு ஸ்டாலின் ஒரு கருத்தை சொன்னார். எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுக கைப்பற்றப்படும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாரதிய ஜனதா தலைவர்களிடத்திலோ அவர்கள் சித்தாந்திடத்திலோ நம்பிக்கை, நேர்மை ஒன்றுமில்லை. எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் திருமதி சசிகலா அவர்கள் முதல்வராக பதவியேற்க வேண்டும். ஆனால் பாஜகவின் ஏவுகணையாக இருக்கும் வித்யாசாகர் மகாராஷ்டிராவில் போய் ஒளிந்து கொண்டார். அரசியலமைப்பு சட்ட திட்டங்களில் இவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். இதே மகாராஷ்டிராவில் திடீரென விடியற்காலே ஆட்சி கவிழ்ப்புக்காக கோசோரியை கொண்டு வந்து கையெழுத்து போட்டார்கள். உலகத்தில் எந்த ஒரு அரசியலிலும் 4 மணிக்கு இப்படி நடந்ததில்லை. மகாராஷ்டிரா அரசியல்ல ஆட்களை கடத்தி விமானங்களின் மூலம் ஆசாமுக்கு கொண்டு சென்றார்கள். அதே போன்று கர்நாடகாவிலும் நடந்தது. இவர்களுடைய அரசியல் மிக மோசமான ஒரு அரசியல் தான். அதிலே எமக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களை நம்பி களம் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கலாம். ஏனென்றால் அரசியல்வாதிகளில் ஒவ்வொரு அரசியல் கட்சியை பற்றி நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். பாரதிய ஜனதாவுடைய அரசியல் இதுதான். ஆனால் பாரதிய ஜனதாவினுடைய அரசியலில் சிக்குப்பட்டு கொண்டால் கிறிஸ்தவ மைனாரிட்டிகளுடைய வாக்குகளையும் கூட நிச்சயமாக அவர் இழந்து விடுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கத்தோலிக்க கிறிஸ்தவராகவும் ஓரளவுக்கு கிராமப்புறங்களிலெல்லாம் கடலோர பகுதிகளில் கிறிஸ்தவ கேத்தலிக்ஸ் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய திரு விஜய் தவறுகளுதலுக்கு கூட பாஜகவோடு அவர் கூட்டணி வைத்தார். அவரது வாழ்க்கை, அவரது அரசியல் சூட்சமாகிவிடும் என்று பலர் கூறுவது இன்றைக்கு காலையிலிருந்து இந்த செய்திகள் தான் போய்கொண்டிருக்கிறது. அதற்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய பொறுப்பில் அவர் இருக்கிறார். எந்த நிலையிலும் திமுகவை வீழ்த்துவதற்கு இது ஒன்றுதான் வழியாக தெரிகிறது. அதிமுக பல துண்டுகளாக உடைந்து போய்விட்டது. பழனிசாமியால் கரை சேர முடியாது. அது வெறும் உப்பி போன ஒரு மரக்கட்டை என்பதை, அதை வெளியே தள்ளி கொண்டு வந்தும் அதை சிற்பமாகவோ கலை வடிவத்தோடோ எதுவும் செய்ய முடியாது என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள்.
ஆகவே கரை சேர்வதற்கு இப்பொழுது அவருக்கு உருக்குலையாத ஒரு மரப்பலகை தேவை. அதில் ஏறித்தான் அவர்கள் படகு செய்ய வேண்டும். அது தாவேகா 15-16 விழுக்காடு வைத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்தும் ஒரு 25 விழுக்காடு என்றால் 40 விழுக்காட்டை நாம் பெற்றுவிடலாம் என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். கடும் அழுத்தத்திற்குள் தாவேகா விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் நாம் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். ஒரு 4-5 நாளில் தெரியும் விவகாரம். வரக்கூடிய இந்த மாதம் 10ஆம் தேதி அவர் நாளை ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறார், வேட்பாளர்களை என்ற செய்தி வந்திருக்கிறது. அதற்குள் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. Super Sarvana Stores,